டேய் போலாமா? நீ ரெடியா உட்காரு. ஜூம் கரெக்டா வச்சுக்கடா, பாத்துக்கோ. டேய் இங்க பாரு, அப்படியே கண்ணுல இருந்து அழுவ வர மாதிரி பேசணும். அப்பதான் நம்முடைய அன்பு தமிழ் சொந்தங்கள் நிறைய பேர் வருவாங்க ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு நம்ம யாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு காட்டுறோம். நீ இவரு நல்லா சீரியஸா பேசு. உன் மூஞ்சிதான் அழுதா கிளீனா தெரியும். நான் கண்ணாடி போட்டுங்கிறதுனால தெரியாது, அதனால கிளீனா அழுவணும், புரியுதா? கண்ணுல தண்ணி வரல சாவச்சு போட்டுரும் உன்ன. ஓகே வா. ஓகே என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்று மாலை 5 மணி அளவில் நம்முடைய தமிழ் பாதுகாவலர், எழுச்சி தமிழர், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நம்முடைய அண்ணன் சீமான் அவர்கள் 8 மணி அளவில் நம்முடைய வல்சரவாக்கம் காவல் நிலையத்திற்கு ஏதோ வழக்காச்சு. வழக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல, நல்லா இருக்காது. கற்பழிப்பு வழக்கா? பாலியல் சீண்டல். ஐயோ 7 முறை கருக்கலைப்பா. அதெல்லாம் சொல்லுவேனா? அதை கட் பண்ணிக்கோ. அந்த வழக்கில் ஆஜராக இருப்பதினால் நம் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நீங்க உங்க குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்துல கூட்டணும் வரணும். ஆமா குடும்பத்தை கூட்டணும். தெரியாதவங்க எல்லாரும் அப்பதான் கூட்டம் நிறைய வரும். எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு அண்ணனுக்காக ப்ளீஸ் கம் டு வல்சரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் பிஃபோர் 8 o'clock. நீங்களாம் 5 மணிக்கே வந்துருங்க. மறந்துடாதீங்கடா. வரும்போது கொஞ்சம் அந்த திரள் நிதி கொஞ்சம் அதையும் எடுத்து வந்துட்டீங்கன்னா, திடீர்னு அண்ணனை ஜெயில கீழ பூச்சி உள்ள போட்டாங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். உறவுகளே காசு அனுப்புனா கொஞ்சம் நல்ல சாப்பாடு தருவாங்க. உறவுகளே மறந்துடாதீங்க. ப்ளீஸ் கம் பிஃபோர் 6 o'clock. இல்ல 5 o'clock வந்துருங்கடா ப்ளீஸ். அண்ணனை விட்டுறாதீங்கடா. அண்ணன் அப்புறமா தூக்கி உள்ளாச்சிருவாங்கடா. வந்துருங்கடா. இது என்ன பண்றேன், அழகா எடிட் பண்ணி அழகா சூப்பரா போட்டு தமிழ் சொந்தங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணு. இன்னைக்கு கதற விடுறோம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா அண்ணன் வாட்ஸ்அப் குரூப்புகள்ல இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கான். அதாவது நம்முடைய அண்ணன் 8 மணிக்கு காவல் நிலையத்துல ஆஜராக போறாங்க. சொல்லிட்டாரு. வரமாட்டேன்னு சொன்னாரு. நேத்து வர முடியாது, என்ன பண்ணுன்னு கேட்டாரு. எங்கே போறேன், இங்கதான் இருக்கேன், வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான், வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவ? நாளைக்கு நான் வரமாட்டேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்ட்டு வீரவசனம் எல்லாம் பேசுது. ஓப்பனிங் வீரவசனங்க, லாஸ்ட்ல அழுவுறது. இப்ப என்னமோ சார் காலைல 11 மணிக்கு வர முடியாது, ஒரு 8 மணிக்குள்ள வந்துடுறேன் சார் ப்ளீஸ். 8 மணிக்கு அண்ணனுக்கு ட்ரிங்கிங் டைம் ஆச்சு. அது எப்படி ஒன்னும் புரியல எனக்கு. அதனால எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு இன்னைக்கு ஆஜராக போறாரு. இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு என்ன சம்பவம் தெரியும்? அந்த நடிகையோட வழக்குல இன்னைக்கு ஆமா பொம்பளை கேஸ், கற்பழிப்பு கேஸ், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தின கேஸ், அந்த பொண்ணு கிட்ட இருந்து பாவம் கஷ்டப்படுற பொண்ணு கிட்ட இருந்து நகையும் பணமும் புடுங்கி தின்ன கேஸ், ஒரு பொண்ணுக்கு ஹோப்ப கொடுத்துட்டு ஏமாத்தின கேஸ்ல இன்னைக்கு வந்து 8 மணிக்கு ஆஜராக போகிறார் நம்முடைய அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த வார்த்தையை சொல்லாதப்பா, அசிங்கமா வாயில வந்துடும். செந்தமிழன் இல்லையா அவரு? மலையாளின்னு சொல்லு. ஓகே, செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஆஜராக போறாரு. ஆனா நேத்து என்னென்ன கதை பேசினார் தெரியுமா எங்க அண்ணன்? பேச்சு நாளைக்கு வரலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? அப்புறமா சொல்லிட்டாங்க போல வழக்கறிஞர்கள், நீ வேற வாய விட்டுட்ட, நாளைக்கு வரலன்னா உன்னை குண்டு தக்கா எங்க இருந்தாலும் தூக்கின்னு போய் உள்ள ஒப்பிடுவாங்க, போட்டு அப்புறமா களிதான் சாப்பிடணும், நீ தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. இருந்தாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாது அப்படின்ற காரணத்தினால் ஒட்டாது. ஏன்னா வந்து அது ஒட்டு மீசை. ஆமா, தொச்சு போட்டு ஒட்டி போற திருப்பியும். அதனால 11 மணிக்கெல்லாம் என்னால வர முடியாது, 8 மணிக்கு வந்துடுறான் அப்படின்ட்டு தர்மபுரியில ஒரு பிரஸ் மீட்டை குடுத்துட்டு அந்த பிரஸ் மீட்ல என்னென்ன பேசினாருன்றத இப்ப விளக்க போகும். தர்மபுரியிலப்பா அது எப்படி வந்து பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. இல்ல பக்கத்துல உட்காந்து யார் தெரியல, யார் தெரியுமா தெரியாது, வீரப்பன் அவர்களின் மகள். எப்படி இவங்க கூட வந்து கட்சியில் சேர்ந்து தெரியலையே. அது இந்த மனுஷன் பேசும்போது சொல்றாப்ல, அது 1 வருஷத்துல 7 முறை கருகலைப்பு, 1 வருஷத்துல 7 முறை கருகலைப்புனா அப்ப நான் தான் உலகத்திலே பெரிய சாதனையாளர். பின்னாடி இருக்கிற லேடிஸ் சிரிக்குது, ஆம்பளை சிரிக்கிறான். ஏங்க அந்த லேடிஸோட புருஷன்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, எந்த மாதிரி ஒரு கட்சிக்கு நீங்க அனுப்பிட்டு உக்காந்து இருக்கிறீங்கன்றது தெரியுதா? சிரிக்கிறானுங்க பின்னாடி, சிரிக்கிறீங்க. அந்த லேடிஸ்க்கு எல்லாம் கொஞ்சமாச்சு மானம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு தலைவன் உக்காந்துட்டு 7 முறை கருகலைச்சு செஞ்சிருந்தா நான் தாங்க பெரிய சாதனையாளர். சிரிக்கிற விஷயமாடாது. இவனுங்களையும் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடே நாசமா போகுது. இத வந்து நீங்க வேற ஒளிபரப்பு பண்றீங்க. விஷ கூட்டம் இது. உக்காந்து சிரினா பக்கத்துல யாரு இருக்கிறான்னு பார்த்தா வீரத்துக்கு பேர் போன வீரப்பன் மகள். இந்நேரத்துக்கு அவர் உயிரிழந்தாருன்னு வச்சுக்கோ, அப்படியே கவிதா மோட்லயே ஒண்ணு அப்படியே விட்டுருப்பாரு. இதெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் என்ன சொல்றேன்னா,
அடுத்தது நிறைய பேசினாரு, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன நேத்து என்னமோ வயசுக்கு வந்து ஆமா சமைஞ்ச பொண்ண தூக்கிட்டு போய் நான் சோளக்காட்டுலயா கற்பழிச்சு விட்டேன். என்ன இது பாலியல் வழக்கு? பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்களுக்கு மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்ன கேக்குறது? எதுக்கு பெரிய ஆரம்பிச்சு பாத்துக்கோ அந்த மாதிரி கதை கட்டுறீங்க. ஒரு கட்சியோட தலைவர் காலேஜுக்கு போற பொண்ணு என்னமோ ஏமாத்தி வாமா ஐஸ்கிரீம் தரேன்னு கூட்டின்னு போய் கற்பழிச்ச மாதிரி கதையை கட்டுறீங்க. பேச்சு இது. இதுதான் வந்து ஒரு தலைவன் பேசுகின்ற பேச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா, இது ஓபன் ஸ்டேட்மெண்ட் பா, இதே கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணலாம் பா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீதிமன்றத்துல சொல்லு டயலாக் எல்லாம் பேச சொல் தைரியம். வயசுக்கு வந்த பொண்ணு நான் என்ன தூக்கின்னு போய் சோளக்காட்டுலயா குண்டு கட்டா கற்பழிச்சேன்? நான் காலேஜ் படிக்கிற பொண்ணு ஐஸ்கிரீம் தர நீ ஏமாத்திட்டு போயா கற்பழிச்சேன்? பேச ஆம்பளை தானே. பிரஸ் மீட்ல ஒண்டி வியாக்கியானம் பேசுற, கோர்ட்டுக்கு போனா என்ன தெரியுமா பண்ணும்? இல்லங்கம்மா நான் எந்த குத்தமும் செய்யல, என்ன விட்டுருங்கம்மா. இவ்வளவுதான் டைலாக் வரணும். ஆனா பிரஸ் மீட்ல ஒண்டி இவ்வளவு வாய் பேச்சு பேசுற பேச்சு அந்த பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் மானம் சூடு ஒரு கட்சி தலைவன் தானையா நீ? என்னையா பேச்சு பேசுறீங்க? ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க, அந்த வழக்க போய் சந்தி. அதை விட்டுட்டு என்னமோ பிரஸ் மீட்ல ஒண்டி டைலாக பேசினு இருக்கிற, அதுவும் கேவலமான டைலாக் பேசினு இருக்க. அதான் இவரு தெரியும்ல, லேடிஸ் பிரச்சனை எதனா லேடிஸ் இஷ்யூஸ்னா பின்னாடி லேடிஸ் அடிப்பாட்டுருவாரு. அது என்ன பிரச்சனை கேட்டு நிக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியல. எப்படி இது? அவங்க பொம்பளைக்கு தானே பாரு. கொள்ளையில 1008 பொம்பளை இருக்க, நீ என்னையா போய் இந்த பொம்பளைய போச்சிருக்க? அந்த கொள்ளையில இருக்கிற பெண்கள் எல்லாம் இப்ப யார சொல்றாங்க? அவங்களுக்கு இல்லையா? நீ என்ன கேக்குற? இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா? அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு. இல்ல இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சுங்க? இதை எப்படி பிரசம் போடுறீங்க? இதை எப்படி அந்த கட்சிக்காரன் கேட்கறான்? எனக்கு ஒன்னும் தெரியல. இவர் வந்து இன்னைக்கு 8 மணிக்கு வர போறாரு. இன்னைக்கு 8 மணிக்கு வந்துரும். இன்னைக்கு வந்தே ஆகணும்ன்றது தெரியும். தைரியமான வராம இருந்து பாரு, காட்டு பாக்கலாம். நீ போட நெய்தல் படை ஏத்தணும். நெய்தல் படையா? அதுக்குண்டா என்ன தம்பிகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க, போட்டாங்க. தலைமை கழகமே போட்டுச்சு. அண்ணன் வந்து இன்னைக்கு ஆஜராக இருப்பதுனால் எல்லாரும் வந்து 5 மணிக்கு போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ண போறாங்களா? எதுனா மக்களுக்காக போராட போறீங்களா? தண்ணிக்காக போராட போறீங்களா? கரண்ட் பில் ஏறிச்சுன்னு போராட போறீங்களா? பெண்களுக்காக போராட போறீங்களா? உங்க அண்ணன் பொம்பளை கேஸ்ல மாட்டீங்க. ஏன்னா உலக வரலாற்றிலேயே பொம்பளை கேஸுக்காக போராடுறீங்களா? டேய், உலக வரலாற்றிலேயே தலைவன் சிக்கின பொம்பளை கேஸுக்காக, பாலியல் கேஸுக்காக அந்த கட்சி காரணங்களா போய் ஸ்டேஷன்ல நிக்கிற ஒரே கட்சி எதுனா நாம் தமிழர் தான். ஒருவேளை இவனுங்களும் அப்படி பண்றோம். ஆமா, பின்ன அண்ணன் காப்பாத்தி விடுறாருல. இடுமானம் கார்த்திக் என்ன ப்ரோ, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் ப்ரோ, யூ டு, ஐ அம் தேர் ஃபார் யூன்னு சொன்ன மூஞ்சி தானே இது. இன்னைக்கு 8 மணிக்கு இன் கேஸ் என்னங்க பண்ணுவாங்க? வரலன்னா தூக்கிடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ணன் தானே இதுல போயிடுவாரு, ஓட்ட போட்டு உள்ள போட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 8 மணிக்கு வரலன்னா கம்ப்ளீட் கன்ஃபார்ம் அரெஸ்ட் ஆவாரு சீமான் அவர்கள் தெரியும். ஏன்னா இப்ப ஒன்னே ஒன்று தெரிஞ்சு, இவர் பேசுறது எல்லாமே ரெக்கார்டட் எவிடன்ஸ். இதெல்லாம் வந்து எப்பப்போ நீதிபதி கிட்ட காட்டணுமோ, நீ என்னென்ன தத்துவ மொழிகள் பொன்மொழிகள் தூய தமிழ் வார்த்தையில என்னென்ன பேசுறியோ அனைத்தும் நீதிபதி கிட்ட அவங்க அப்பப்போ எப்பப்போ என்னென்ன காட்டணுமோ காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, மறந்துட்டீங்களா நீங்க? அந்த 50,000 ரூபாய் கொடுத்த மேட்டர் எல்லாம் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்களா? அது கேள்வி கேட்ட பதில் பாத்தீங்கன்னா இல்லையா? அது உதவின்னு வந்தாங்க யாரோ வந்து, நான் தான் கொடுங்க தம்பி கொடுத்து உதவி சொல்லி கொடுத்தேன். உடனே கொடுத்துட்டாங்க. தம்பிங்க வந்து ஒரு 2 மாசமா 3 மாசமா அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புனா நீங்க கூட கொடுப்பீங்க. இப்போ எங்க நடிகை வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. கண்டிப்பா. எதுக்கு நீ 50,000 ரூபாய் சாயங்காலம் ரிலீஸ் ஆயிடும். எப்படி இருந்தாலும் எங்க வீடியோக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். உதவின்னு கேட்கும்போது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். நீ வந்து 50,000 ரூபாய் கொடுத்தது வந்து ஏதோ ஹெல்ப் கேட்டாங்கன்னா கொடு. அப்ப நிறைய பேர் கேட்டா வந்து உதவி பண்றாங்க இல்லப்பா, நிறைய பிடிக்க துன்றவன் தானே. ஆமா, நிறைய காசு இருக்குது போல அண்ணன் கிட்ட.
அங்க என்னடானா இந்த மாமா பையன் பண்ற ஐயோ அவன் பேச்சு பாருங்க எப்பா இந்த அளவுக்குள்ள யாரும் பேச முடியாது பாரு. விட்டு கொடுங்க. சம்மனை கிழிச்சதுக்கு நேத்து வந்து எங்க மாமா பையன் வந்து வீடியோ போடுறாரு. சம்மனை கிழிச்சதுல என்னங்க பண்ணிட்டாங்க? படிக்கிறது படிக்கணும், கிட்ட வச்சு படிக்கணும். ஆமா, எப்படிங்க படிக்கிறது? அதை கிழிச்சு போட்டோ எடுத்து உறவுகளுக்கு அனுப்பணுமா? சரி, ஒட்டிட்டீங்க. ஒட்டுன அந்த சம்மனை எப்படி படிக்கிறது? ஒட்டுன சம்மனை வந்து கேட்ல நின்று படிச்சுட்டு போவாங்களா? இப்ப சம்மன் வந்திருக்குன்னு சொல்லி நாம நமக்கு வழக்கறிஞர் பாசறைக்கு தகவல் சொல்லணும், சீமானுக்கு தகவல் சொல்லணும். அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும். சம்மன் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பி விடுறதா? இல்ல வந்து ஒருத்தர் பார்த்து போறதா? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், அவரை எந்த மாதிரி நீங்க அணுகுறீங்க? கிழிக்கிறது சைடுக்கா கிழிச்சா ஏதோ காட்டை எடுத்துட்டு போறீங்களா? தரு டொரு டிருன்னு கிழிச்சு ஒட்டுவாங்கப்பா. அவங்களும் சொல்றாங்க பாரு, ஒட்டிட்டு. இல்ல அவங்க வைஃப் வந்து பேட்டி கொடுக்கும் போது சொல்றாங்க, அவங்க கிழிச்சு எடுத்துட்டு வந்ததை தான் நான் ஒட்டி ஒட்டி பார்த்தேன்னா. அது கிழிக்காம அழகா பிக்கலாமே, அது எப்படி? இது தம்பி இது மாதிரி சொல்றாரு, ஒட்டிட்டாங்க நீனா. அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அன்னீசியா இருந்தது அவங்க முன்னாடி வர்றதுக்கு. நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன், நான் வெளியே வரல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்லை போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால நான் கிழிக்க சொன்னேன். நான் தான் கிழிக்க சொன்னேன் அவரை, நான் படிக்கிறதுக்காக கிழிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அதை உள்ள உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். புரியல வரல. நீங்க ஃபெவிக்விக் போட்டு டைட்டா ஒட்டிட்டீங்க. அதுக்கு நடுவுல எல்லாம் பிக்கிறான் இப்படி இப்படி. என்ன மாதிரி கதை கட்டுறீங்க? நேத்து வந்து அக்கா வந்து சாரி சார் நாங்க சாரி சார் நாங்க. இன்னைக்கு என்னன்னா தலையை குனிஞ்சுக்கின்னு போனீங்களே இப்போ பிரவீன், ஏன்னா அண்ணன் வந்து பூஸ்ட் குத்துறாரு. நீ பேசு, நான் பார்த்தேன். பிரவீன் யாரு? ஒரு பிரவீன் ஏன் இன்ஸ்பெக்டர் பிரவீன் சொல்லுங்க, மரியாதை இல்ல பிரவீன் சார்னு சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரோட பொண்டாட்டி, ஒரு போலீஸ்கார, ஒரு சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறவரை வந்து அவர் பேரை சொல்லி டைரக்டா வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிறாரு இல்லையா? செக்யூரிட்டி. அதான் புரியல எனக்கு. இது ஒருவேளை செக்யூரிட்டியா வேலை செஞ்சாரா? அந்த பிரவீனுக்கு வந்து ஏதோ இருக்கு, அந்த பிரவீன் இப்படி, இந்த பிரவீன் இப்படி. என்னங்க இதுதான் வந்து உங்க தம்பிகளுக்கும் தும்பிகளுக்கும் நீங்க சொல்லித்தர நல்ல விஷயமா? உங்களை வெளியே விடக்கூடாதுப்பா. எனக்கு ஒன்னும் புரியலையே. எப்படி அந்த 2 பேரை கைது செய்யாம விட்டுருவாங்களா? நான் கூட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சுதான் ஆகணும். ஒண்ணுமே இல்ல. சாட்டையே கைது செஞ்சாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போல. அப்போ திருச்சியில கைது செஞ்சப்போ ஏன் இந்த 2 பேரை நீதிபதி வந்து ஒன்னும் தப்பு இல்லைன்னா வெளியில விட்டு இருக்கலாமே? எப்படி தப்பு இல்ல? தப்பு. இன்னும் துப்பாக்கி கதை என்னன்னு தெரியல. அதுவும் வந்து அவருக்கான துப்பாக்கியா இருந்தாலும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணது தப்பு. எவ்வளவோ அதுல வந்து வில்லங்கங்கள் இருக்கு. அவ்வளவு வில்லங்கங்களை வச்சுட்டு சரி தம்பி 2 பேர் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னுவாங்களா? அந்த காவல் அதிகாரிகள் 3 பேரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ எங்க சுரண்டி வச்சீங்களோ தள்ளுமுள்ள. கேட்டா ஒரு ராணுவ அதிகாரிக்கு வந்து மரியாதை கொடுக்காம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ராணுவ அதிகாரி எவனா தான் என்ன சட்டத்தை மீறினா தண்டனை தான். ராணுவ அதிகாரினா மீறிடலாமா சட்டத்தை? தெரியல எனக்கு. என்ன சாட்டை மாமா பையன் தான் சொன்னான் மீறிடலானா? எப்படி சொல்றாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து இப்போ பிரச்சனை என்னன்னா 7 மணிக்கு விடாமுயற்சின்றனே 7 மணிக்கு வந்து 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியோ 7:03க்கு குட் பேட் அக்லியோட டீசர் வருது. நாங்கெல்லாம் வந்து அந்த ஃபயர் மோட்ல இருப்போம், ஆக்சுவலா செலிப்ரேஷன் மோட்ல இருப்போம். இப்ப 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து ஒரு சைடு வந்து டாக் ஆகி இப்போ டீசர் வந்து என்னங்க நீங்க எங்க இருந்து வராரு? ஆக்சுவலா இப்ப தர்மபுரில இருந்து எப்படி வராரு? ஜீப்லியா? அந்த அர்ஜுனர் வில்லு அர்ஜுனர் சொல்லு இவனோட தில்லு போய்க்காதே அப்படியே ஜீப்ல வராரு. அப்படிலாம் ஜீப்ல வர மாட்டாரு அண்ணன், ஃளைட்ல தான் வருவாரு. ஆமா, ஃளைட்ல அந்த பாட்டு போடுவாரு. ஃளைட்ல பாட்டு பாடிக்கின்னு டேய் பைலட் ஃபாஸ்டா ஓட்டுறா, நான் 8 மணிக்குள்ள போனோம்டா. 8 மணிக்கு நான் வந்து ஸ்டேஷன் போயிட்டு 9 மணிக்கெல்லாம் சரக்கு அடிக்கணும்டா. 10 மணிக்கு கடையை மூடுவான்டா. இல்லன்னா அண்ணனுக்கு கை உதறோம்டா. ஆனா அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாதான் தெரியும் 8 மணிக்கு மேல நீ சொன்ன தகவலும் இந்த தகவலும் ஒத்து போச்சுன்னா சார் 100% எப்படி சொல்றீங்க? வாய்ப்பு 100% வாய்ப்பு. அந்த இவங்க நடிகை கொடுத்த வாக்குமூலங்கள், இவர் கொடுக்கிற வாக்குமூலங்கள் எதனா கான்ட்ரடிக்ட் ஆகுதா, இவர் தப்பே பண்ணலையா அப்படின்றது அந்த ஐயோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் சாட்டிஸ்ஃபை ஆனா சரி சார் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, தேவைப்படும் போது வாங்கன்னு. இல்ல நீ குத்தம் செஞ்சிருக்க எல்லாமே வரும். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி
இதே ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா தூக்கி நேரம் லாடம் இல்ல கட்டு. இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க அரெஸ்ட் பண்ணா ஸ்டேஷனே உடஞ்சிரும். ஐயோ அதான் தம்பிகள் உறவுகள்லாம் இன்னைக்கு ஏன் அண்ணன் வர சொல்றாங்க? ஏன் இன்னைக்கு உறவுகள் எல்லாம் அண்ணன் வர சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஒரு நிறைய பேரை கெத்த காட்டிட்டா நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கெத்த காட்டலனா கன்ஃபார்ம் இப்ப கடப்பாறையில இருந்ததோட ஒண்ணும் வேலைக்கு ஆகாதா? ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. 74 AK-74 74 PK-74 பிரசாந்த் கிஷோர் வேற அங்க போயிட்டாரு. இப்போ அங்க சுடுறதுக்கு போயிட்டாரு விஜய் கட்சியில. அண்ணன்கிட்ட யாருமே இல்லையா இப்போ. இன்னைக்கு 8 மணிக்கு வந்து சம்பவம் இருக்குது. சீமான் அவர்கள் வந்து என்னதான் வாய் பேசினாலும் அங்க போய் ஸ்டேஷன்ல என்ன கதை நடக்குதுன்றத வந்து நம்ம 8 மணி பாசிபிளி அரெஸ்டும் இருக்கலாம், அரெஸ்ட் இல்லாமையும் வந்து இப்ப போலீஸ்காரங்க சரி பாவம் பயப்புல போட்டு வரட்டும். எப்படி இருந்தாலும் விசாரணை பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணும். சார்ஜ் சப்மிட் பண்ணிடுவாங்க 12 வாரத்துக்குள்ள சப்மிட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்றது கொஞ்சம் தள்ளி போலாம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே அந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்திட்டு தான் இருக்கு, காவல் ஆய்வாளர் கிட்ட இருக்கு. அவருக்கு மேபி எஸ்பி கிட்ட இருந்தா அவங்க கிட்ட இருந்தா கமெண்ட்ஸ் வரும், இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்ற கமெண்ட்ஸ் வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆகவே தமிழ் சொந்தங்களே ப்ளீஸ்ரா டேய், 8 மணிக்கு அப்புறமா நீங்க வரலன்னா அண்ணனும் தூக்கி உள்ள கட்டி லாடம் கட்டி அப்புறமா வந்து களி சாப்பிட வச்சிருவாங்கடா. அப்புறமா வயசு பொண்ணு இல்ல, எந்த பொண்ணுகிட்டயும் அண்ணன் போக முடியாது. ஏற்கனவே தெரியல மாமா பையனுக்கு அழுகி போய் வந்தாரு. அப்புறமா எங்க அண்ணன் அப்புறமா அந்த சாதனை வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் 7 முறைலாம் சாதனை பண்ண முடியாது, இம்பாசிபிள்.